வீடியோ. இன்னைக்கு நான் வந்து அச்சு முறுக்கு ட்ரை பண்ண போறேன். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எக் ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்ண பிறகும் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா விஸ்க் எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் போட்டு அரைச்ச ஐசிங் சுகரை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்கு கூட இந்த பவுடர் சுகர் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இது கூட எள்ளு அப்புறமா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கெட்டியான தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பச்சரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா இந்த மாவை எடுத்துக்கணும். இது எப்படி இருக்கணும்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை இப்படி முக்கி எடுத்திங்கன்னா அந்த ஸ்பூனோட பேக் சைடில் இந்த மாதிரி மாவு கட்டி நிற்கணும். இந்த மாதிரி திக்காக இருக்கணும். சப்போஸ் உங்களோட மாவு ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது சுட ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அச்சு முறுக்கு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த அச்சு பார்த்திங்கன்னா எப்போவுமே சூடாக இருக்கணும், அதனால் ஆயிலில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை வச்சு முக்கணும். அச்சு பார்த்திங்கன்னா முக்கால் அளவு தான் முங்கணும். இந்த அளவுக்கு முங்கினா போதும். இப்போ இதை எடுத்து பொரிச்சிடலாம். அச்சை பார்த்திங்கன்னா நல்லா ஆட்டிக்கோங்க, அப்போ தான் அது இலக்கி வரும். ஒரு ஓரமாக ஆயிலில் போட்டு வைக்கணும். ரெண்டு எடுத்து திஸ் இஸ் வேர் த ஹாட் பார்ட் ஸ்டார்ட். இப்போ இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். அச்சு முறுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரொம்ப செவக்கிற வரைக்கும் நீங்கள் எண்ணெய்க்குள்ள வைக்கக்கூடாது, இல்லைன்னா ரொம்ப கரிஞ்சு போயிடும். இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். அச்சு முறுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே தலைகீழ வச்சு எடுக்கணும், அப்போ தான் அதுக்கு அடியில் இருக்க ஆயில் நல்லா இறங்கும். இப்போ இதை தூக்கி இங்கே வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் சுட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக வந்திருக்குன்னு. இதை வந்து நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோவிலில் ரொம்பவே ஸ்பெஷலான ஒன்று. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் நடந்த பிறகு பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து 3ஆவது நாள் விருந்துக்கு போகும்போது இந்த அச்சு முறுக்கை கொண்டு போவாங்க. சப்போஸ் இந்த அச்சு முறுக்கை அவங்க கொண்டு போகலன்னா 2 குடும்பத்துக்கிட்டே சண்டை கூட நடக்குமா. அவ்வளோ ஸ்பெஷலானதான் இது நாகர்கோவிலில். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாய் பாய்.